நின்று பார்க்கிறார். ஒரு வினோதமான வழக்கு. அந்த வழக்கை கொண்டு வந்திருப்பவன் கூறுகிறான், நான் அந்த எதிரியிடமிருந்து நிலம் வாங்கினேன். அந்த நிலத்தை நான் உழும்போது ஒரு பானை நிறைய தங்க காசு எனக்கு கிடைத்தது. நான் நிலத்திற்கு தான் பணம் கொடுத்தேன். அந்த தங்க காசு என்னுடையது அல்ல, அது அவனுடையது. அதை அவனிடமே திருப்பி கொடுத்து விட வேண்டும். அந்த எதிரி கூறுகிறான், நான் நிலத்தை உனக்கு விற்று விட்டேன், அதற்கு மேலே அல்லது கீழே எது இருந்தாலும் அது உன்னுடையது, இது என்னுடையது அல்ல என்கிறான். இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோர்ட்டுக்கு வர்றது, நானும் 30 வருஷம் வைக்கிறேன், 9 வருஷம் நீதிபதியா இருந்தேன். கோர்ட்டுக்கு வர வந்து அது எனக்கு வேணும்னு தான் வருவான். என்னுடையது அல்ல, இது இன்னொருவனுடையது என்று சொல்லிக் கொண்டு ஒருவன் வருகிறான். அவன் அது என்னுடையது அல்ல என்று கூறிக்கொண்டிருக்கிறான். அலெக்சாண்டருக்கு பெரிய ஆச்சரியம். இதை எவ்வாறு இந்த நீதிபதி தீர்த்து வைப்பார்? இப்ப நம்ம சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு நம்மளை டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம். அதனால இப்ப ஏதாவது கிடைச்சா அது அரசாங்கத்துக்கு சொந்தம். அந்த நாள்ல நல்ல வேலை அது இல்லை. அந்த நீதிபதி பார்க்கிறான் என்ன செய்வது என்று. இந்த ஆலய நீதிபதியாக இருந்தால் தீர்ப்பு வேறாக இருந்திருக்கும், அதுவும் வேறு. அவர் கூறுகிறார், இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த பானையை கையில் வைத்திருப்பானை பார்த்து, உனக்கு எத்தனை குழந்தைகள்? அவன், எனக்கு ஒரு பெண் என்று. எதிரியிடம் கேட்கிறார், உனக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். சரி, நான் சொல்வதை போல் செய். உன் பெண்ணை அவன் மகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விடு. இந்த பானையை அந்த பெண்ணுக்கு சீதனமாக கொடுத்து விடு என்று. இதுதான் இதுதானே சனாதனம், வேறொன்றும் இல்லை. இதுதான் சனாதனம். அதாவது தர்மத்தை கடைபிடிப்போம், அவ்வளவுதான் சனாதனம். சனாதன தர்மம்னா அது தவறு சரி அதுக்கெல்லாம் நாம் போல. சனாதனம்னா என்ன? வே ஆஃப் லைஃப். இதுதான் நம்மளோட வே ஆஃப் லைஃபா இருந்துச்சு. எனவே நான் இங்கே தம்பி பேசினாரு, ரொம்ப நல்லா பேசினாரு. சில கான்ட்ரவர்சியல் இஷ்யூஸையும் டச் பண்ணாரு. நான் இருந்த நிலைமையை கருத்தில் கொண்டு என்னால் அதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அது எனது விதியை மீறியதாகும். எனவே நான் அதற்குள்ளெல்லாம் செல்லவில்லை. நான் நம்முடைய மதம், நம்முடைய கோட்பாடுகள் உயர்ந்தவை என்ற எண்ணத்துடன் நாம் அனைவரும் இங்கிருந்து செல்வோம். இனி இந்த மாதிரி ஒரு எழுச்சி மாநாடு என்பதற்கான தேவை ஏற்படாதவாறு நாம் அனைவரும் பார்த்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணங்குகிறேன்.